இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. காலையில ட்ரெண்டிங்ல ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டா என்னன்னு நானே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில இந்த ஐஸை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. தண்ணியில ஐஸை போட்டு கலந்துட்டு இருக்கப்ப இது என்னடா டேஸ்டா இருக்கும், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு மனசுல ஒரே டவுட்டாவே ஓடிட்டு இருந்துச்சுங்க. மனசை கொஞ்சம் கூட தளர விடாம இது கண்டிப்பா நல்லா தான் வரும், நம்ம கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்தே ஆகணும் நான் மைண்ட் செட் பண்ணிட்டேங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுடலாம். அப்படியே 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீமையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதுல ஃப்ரெஷ் கிரீமும் ஐஸ் கட்டியும் நம்ம போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வீடியோல நான் பார்த்திருந்தேங்க, கொஞ்சமா கொக்கோ பவுடர்ல வாட்டர்ல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா நொரையா வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, வெறும் பச்சை தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அதையும் கொஞ்சம் மேல ஊத்திரலாமே, என்ன இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கணும்ல. ஆனா ஃபுல்லா ரெடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் லேயரா சாக்லேட்லாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்தா வாயில வைக்கவே முடியலங்க. அதுக்கு வெறும் ஐஸே சாப்பிட்டு போயிருக்கலாம் மாட்டேங்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணிடாதீங்க, சுத்தமா நல்லா இல்ல. பேசாத 2 ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியா நம்ம உட்காந்துக்கணும்.